வணக்கம். தலைமுடி அளவுக்கு அதிகமா கொட்டுதா? இனிமே அது ஒரு பிரச்சனையே இல்ல. ரொம்ப ஈஸியா இத சரி பண்ணிரலாம். அதுவும் இயற்கையான முறையில. ஏன்னா இது அனுபவபூர்வமான உண்மை. அதுக்கப்புறமா தலைமுடி அளவுக்கு அதிகமா கொட்டுறதுக்கு மெயின் காரணம் ரசாயன கலந்த ஷாம்பு பயன்படுத்துறது. இது நம்மளோட தலை சருமத்தை வறட்சியாக்கி அலர்ஜியை ஏற்படுத்துது. அதனால முடி கொட்டுது. அதுக்கப்புறம் பொடுகு தொல்லை இருந்தாலும் முடி கொட்டும். உடல் உஷ்ணம் அதிகமா இருந்துச்சுனாலும் முடி கொட்டும். இத ரொம்ப ஈஸியாவே நம்ம சரி பண்ணிடலாம். தலைமுடியை பராமரிக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் காலங்காலமா பயன்படுத்திட்டு வந்த பொருள்ல ஒண்ணுதான் இந்த சீயக்காய். இதுதான் இன்னைக்கு நம்மளோட தலை சருமத்தையும் பாதுகாக்க போகுது, தலைமுடியையும் பாதுகாக்க போகுது. இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், மளிகை கடையிலையுமே கிடைக்குது சீயக்காய். இதுல ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சுட்டீங்கன்னா போதும். உங்க தேவைக்கு தகுந்த மாதிரி இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுல ஒரு 10 சீயக்காய் எடுத்துக்கங்க. 10 சீயக்காய் எடுத்து வச்சுங்க. இது நம்ம தலைமுடிக்கு ரொம்பவே நல்லது. முடியை நிறைக்க விடாது, கருப்பாவே வச்சுக்கும். இது கூட 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கங்க. வெந்தயம் உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது, தலைமுடிக்கு ரொம்பவே நல்லது. சிறந்த கண்டிஷனர்னுமே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது வெந்தயம். அப்புறம் இது கூட செம்பருத்தி, ஒரு 10 செம்பருத்தி பூ காஞ்ச, அதாவது உங்களுக்கு செம்பருத்தி பூ ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் போட்டுக்கலாம். காஞ்ச செம்பருத்தி பூ இருந்தாலும் 10 செம்பருத்தி எடுத்துக்கங்க. அப்படி காஞ்சது இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில கிடைக்கும், வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த 5 இதழ் கொண்ட சிகப்பு செம்பருத்தி தான் நல்லது. இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து முதல் நாள் இரவே, நாளைக்கு குளிக்க போறீங்கன்னா இன்னைக்கு நைட்டே தண்ணி ஊத்து ஊற வச்சிருங்க. இப்ப நல்லா ஊறிடுச்சு. நீங்களே பாருங்க, வெந்தயம்லாம் எவ்வளவு பெருசா இருக்கு, சீயக்காலாம் நல்லா ஊறி இருக்கு. இந்த மாதிரி ஊறி அரைச்சோம்னா நல்ல பேஸ்ட் மாதிரி சூப்பரா இருக்கும். அசல் ஷாம்பூ தேய்ச்ச மாதிரி நல்லா இருக்கும். அதுக்காக தான். உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் அரைக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அழகா நல்லா காய வச்சு மில்லுல கொடுத்து, அதாவது இந்த சீயக்காய் அரைக்கிற மில்லு இருக்குல்ல, அதுல கொடுத்து நைஸா அரைச்சிருங்க. இந்த பாருங்க, இப்ப எல்லாத்தையும் வடிகட்டிருங்க. வடிகட்டி மிக்சி ஜார்ல போட்டுருங்க. அந்த தண்ணியை கீழே ஊத்திராதீங்க, அதை பத்திரமா வைங்க. நாம அரைச்ச பேஸ்டோட சேர்ந்து கலக்கி தலையில தேய்ச்சி குளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இங்க பாருங்க எவ்வளவு நைஸா அரைஞ்சிருச்சுன்னு. உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருக்கும். இதை தேய்க்கும் போது தலையும் வாசமா இருக்கும். எந்த கெமிக்கலும் கிடையாது, எந்த பயமும் இல்ல, பக்க விளைவுகள் எதையும் ஏற்படுத்தாது. பொடுகு தொல்லையிலிருந்து விடுதலை பெறலாம். இங்க பாருங்களேன், இப்பயே அந்த வெந்தயம் எல்லாம் சேர்த்து அரைச்சதுனால நுரையா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க இது கூட இந்த சீயக்காய் தண்ணியும் சேர்த்து கலந்து நல்லா தேய்ச்சி தலையில குளிச்சிங்கன்னா உண்மையிலேயே தலைமுடி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா சைனிங்கா மினுமினுன்னு நல்லா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். சீயக்காயை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றப்ப கண்டிப்பா நம்மளோட தலைமுடி உதிராது, கொட்டுறது நின்று முடி நல்லா வளர ஆரம்பிக்கும். இதுக்கு உதாரணம் நான் தான். இது அனுபவபூர்வமான உண்மை. இதை நான் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றேன். இப்ப 3-4 மாசம் ஆகுது. இப்ப எனக்கு ஒரு முடி கூட உதிரல. ஏன்னா முன்னாடி எங்க வீட்டுல எங்க பார்த்தாலும் முடியா கிடக்கும். ஆனா நான் கொல்லையில தான் தலை சீவிருப்பேன். என் ஹஸ்பண்ட் கேட்பாங்க, என்ன வீட்டுல தலை சீவினியா, எங்க பார்த்தாலும் முடியா இருக்குன்னு. இப்ப ஆனா முடிய கொட்டுறது இல்லையான்னு அவங்களே ஆச்சரியமா கேக்குறாங்க. சீயக்காயில BH அளவு குறைவா இருக்கிறதுனால இது நம்மளோட தலை சருமத்தை வறட்சியாக்காது, கண்டிஷனரே தேவையில்லை. இது நம்மளோட கூந்தலுக்கு ஊட்டச்சத்து தர்ற பழம் மாதிரி ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம தலைமுடிக்கு ஆரோக்கியத்தையும் வலிமையும் கொடுக்குது. இது கூட நீங்க அரிசி களைஞ்ச தண்ணி இருந்துச்சுன்னா அதை சேர்த்து இன்னுமே நல்லா கலந்துக்கங்க. அதாவது ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா நம்ம தேய்க்கும் போது சரி வராது. அதனால கொஞ்சம் தண்ணியா கலந்துக்கலாம். அப்படி அரிசி களைஞ்ச தண்ணி இல்லைன்னா சாதம் வடிச்ச கஞ்சி இருந்தா அதை கூட கலந்துக்கலாம். இது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி அரிசி களைஞ்ச தண்ணிய நீங்க தலையில ஊத்தியும், அதாவது தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி களைஞ்ச தண்ணிய தலையில ஊத்தி குளிச்சுட்டு இந்த சீயக்காவை போட்டு நல்லா தலையில தேய்ச்சி குளிச்சோம்னா உண்மையிலேயே முடிக்கு ரொம்பவே நல்லது. முடி அடர்த்தியாவும் ஆரோக்கியமாவும் நல்லா வளரும். அதுக்காக தான். இல்லைன்னா விட்டுருங்க. இருந்துச்சுன்னா அரிசி கலந்த தண்ணிய நல்லாவே பயன்படுத்தலாம். எதுவுமே ஒரு டைம்லயே ரிசல்ட் கொடுக்காது. 2-3 தடவை யூஸ் பண்ணாதான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்லா குளிச்சதுக்கு அப்புறம் எப்பவுமே துண்டை வச்சு நல்லா அழுத்தி துடைக்க கூடாது. அத மாதிரி துடைச்சா முடி நல்லா உதிரும். அதனால துண்டை வச்சு துடைக்காம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீட்டரும் போடக்கூடாது. ஹீட்டர் போட்டாலும் முடி செம்பட்டையா போயிடும், சீக்கிரம் கொட்டும். இந்த மாதிரி சினுக்குலுக்கி, அதாவது முறுக்கெடுக்கிற கம்பி இருக்குல்ல, இதை வச்சுட்டு நம்ம தலைமுடிய ரெட்டச்சடை பின்ற மாதிரி 2ஆ வகுந்துட்டு மெல்ல சிக்கெடுத்தோம்னா போதும்.
அழகா சிக்கு வந்துடும், முடி உதிரவே உதிராது. அந்த கம்பி இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய பல்லு உள்ள சீப்பை எப்பவுமே பயன்படுத்துங்க. இது ரொம்பவே நம்ம தலைமுடிக்கு நல்லது. இந்த சீப்பை வச்சு இதே மாதிரி தான் ரெட்டச்சடை பின்ற மாதிரி 2ஆ வகுந்துட்டு மெல்ல எடுத்தீங்கன்னா போதும், சிக்கு ஒரு முடி கூட கொட்டாது, நல்லா இருக்கும். இந்த சியக்காய் பேஸ்ட்டை சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆண் பெண் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ஊட்டச்சத்து மிகுந்த பழம் காய்கறிகளை எடுத்துக்கணும், இது ரொம்பவே அவசியம். தண்ணீர் நிறைய குடிக்கணும். அதுக்கப்புறமா கெமிக்கல் இல்லாத ஹேர் ஆயிலை பயன்படுத்தணும். அதாவது சுத்தமான தேங்காய் எண்ணெயை நீங்களே வீட்டிலேயே ரெடி பண்ணி பயன்படுத்தினா தலைமுடிக்கு ரொம்பவே நல்லது. இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றப்ப பேன் தொல்லையிலிருந்து விடுதலை பெறலாம். அதுக்கப்புறமா பொடுகு தொல்லை சுத்தமா இருக்காது. அப்புறம் தலையில சிக்கெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சரி செஞ்சிருது இந்த சீயக்காய். நம்மளோட தலைமுடியோட நிறத்தை பாதுகாக்குது, சூட்டை தணிக்குது, கூந்தல் பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் அடர்த்தியாகவும் இருக்குது. முடி படிப்படியா உதிர்றது குறையும். கண்டிப்பா இது அனுபவபூர்வமான உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.